மேச ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விதமான பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியாக உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசியில் ஒவ்வொரு ராசியிருக்கும் வெவ்வேறு விதமான குணம் பொதுவாகத்தான் இருக்கும். 12 ராசிக்காரர்களின் குணநலன்களை பற்றி ஜோதிடத்தில் நிறையவே சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய ராசி மேசராசி. இந்த மேசராசி அன்பர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமான்களாக தான் இருப்பாங்க. 12 ராசியில் முதல் ராசியாக வருவதால் எல்லா இடத்துலையுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும். மேலும் இவங்க இயல்பாகவே இவங்களுக்கு நல்ல நல்ல குணங்கள் நிறையவே இருக்கும். இயற்கையை ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய நபர்களாக தான் இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்களாகவோ அநீதியை கண்டு பொங்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. இவங்க முன்னாடி எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் உடனே எரிமலை போல் பொங்கி அந்த விஷயத்தை தீர்க்கமாக முடிச்சிருவாங்க. எவரையும் சார்ந்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டமாக நபர்களோடு உறவினர்களோடு இருப்பதை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் துடிப்பாகவும் வேகமாகவும் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒரு அரை மணி நேர வேலையை 10 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வேகம் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். எவரையும் எளிதில் நம்பிடுவாங்க. அப்புறம் சீக்கிரம் ஏமாற்றப்படுவாங்க. ஏமாந்த ராசி 12 ராசியில் ஒரு முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி. அந்தளவுக்கு எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துருவாங்க. ஏமாற்றம் தான் இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏமாத்தினவங்க நம்பிக்கைக்குரியவங்க தப்பி தவறி இவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கவே மாட்டாங்க. அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மேசராசிக்காரங்களின் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கோபம் தாங்க. இவங்களுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துடும். எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அந்தளவுக்கு அவங்களுக்கு குணங்களும் இருக்கும். தவறை உணர்ந்துட்டாங்க, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், ஐயோ சாமி நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு நொடி யோசிச்சிட்டாங்கன்னா, வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி உடனே மன்னிப்பு கேட்க தயக்கப்பே படமாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அப்படியே அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா யார் வந்து சொன்னாலும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. அதனோட விளைவு தவறாகவே வந்தாலும் அதை கவலைப்பட மாட்டாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதுமே சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் 28 வயசுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மத்திய வயது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த 45 வயதுக்கு மேலே ஒரு பெரிய சாதனை செஞ்சுருவாங்க. மேலும் இவங்களுடைய கோபம்தான் இவங்களுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. ஆனாலும் இவங்களுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை இவங்க கூட இருப்பவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோபம் கூட நல்ல விதமாக தான் இருக்கும். மேலும் இந்த மேசராசிக்காரங்களின் இன்னொரு முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தேனியை போல் சுறுசுறுப்பாக எப்பொழுதுமே இயங்கி கொண்டே தான் இருப்பாங்க. 1 மணி நேரம் சும்மா இரு அப்படின்னு சொன்னால் கூட இவங்களால சும்மா இருக்கவே முடியாது. நீங்கள் இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் நேரம் சும்மா இரு அப்படின்னாலே அது அவங்களுக்கு பெரிய தண்டனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்கக்கிட்ட பொதுநல சிந்தனை சற்று தூக்கலாகவே இருக்கும். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே நினைப்பாங்க. மட்டும் இல்லாமல் மேசராசியின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சிவப்பு தொடர்பான பொருட்களை வைத்து கொண்டால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிவப்பு தொடர்பான பணிகள் இவங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும்.
மேச ராசிக்காரங்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகளில் சிறப்பான விஷயங்களை படைப்பீங்க. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடமாக உங்கள் ராசி ரீதியாக சொல்லப்படுது. ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கும். மேலும் மேசராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வணங்கி வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுக்கு அந்த முருகனை கொடுப்பாரு. முருகனே இவங்களுக்கு கண் கண்ட தெய்வமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள், அதாவது ஒரு 6-7 வருடமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்தவங்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே இந்த மேசராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்காத வகையில் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு அடுத்தடுத்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீண் செலவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் காசு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட கடனாக கொடுத்தா கூட திருப்பி கேட்க தயக்கப்படக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுடைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. அதாவது நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருந்திருக்கும். அதற்கு நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண உதவிகள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பா வகை சொந்தக்காரங்க இருக்காங்கள, அவங்களால சில பல பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தண்ணி குடிக்கிறதா இருந்தால் கூட காய வச்சு குடிங்க, சுடு தண்ணியாக குடிங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சளி பிடிக்கிறது, இப்போ இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பார்த்து உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க. ஜங்க் ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படிங்கிறதுனால ஒருவர் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அனுசரித்து போவது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இழுப்பறையே இருந்த அரசாங்க காரியம் இனிமேல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். உங்கள் அப்பாவிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பணி செய்கிற இடத்துல அதிகாரிகள் உங்களுக்கு பணி சுமை அதாவது பணியில் உங்களுக்கு அதிகப்படியான வேலைக்கு இருக்கும். அதற்கு ஏற்றால் போல் உங்களுக்கு சலுகையும் கிடைக்கும். அப்படிங்கிறனால ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில் இணக்கமாக நடந்துக்குவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கடை, இந்த மாதிரி சின்ன பிளாட்ஃபார்மில் கடை வச்சுட்ருக்கவங்க உங்களுக்கு வழக்கம் போல் காணப்படும். அதாவது லாபம் வழக்கம் போல் உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும். சக வியாபாரிகளோடு ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கி சுமூகமான உறவு வரும். பங்குதாரர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் மனதில் சிறு சலனம் அப்பொழுது வந்துகிட்டே இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாட்களால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 2, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 6. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்ந்த பலன் நிறைய கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நிறைய பலன் வரப்போது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல உங்களுக்கு உயர்வு இருக்கும், சில இடத்துல சவாலை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா சில சிக்கலை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனாலுமே காத்திருந்த பதவி மாற்றம் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு இடத்திற்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான அறிகுறி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் லாபம், பணவரவு சிறப்பாக இருக்கும். கடுமையான அலைச்சலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல வெற்றியை பார்ப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுடைய பிள்ளைகளால் சில பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை நிறைய அமைஞ்சிருக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வியாபாரத்தில் இருந்து வந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. சுணக்க நிலையெல்லாம் மாறப்போகுது. வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் நீங்கள் போகிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த பயணத்தின் மூலமாக லாபம் தான் கிடைக்கும். அதனால் பயந்துக்காமல் போங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும். அதாவது திருமணம், காதுகுத்து விழா, இந்த மாதிரி நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்கும். கணவன் மனைவி அனுசரித்து போவதால் குதூகலம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக வருமானத்தை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உயர்வான பலனை பார்ப்பீங்க. மேலும் புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா யோசித்து எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் செய்யுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கமான பலனை தான் கொடுக்கும். சந்திர பகவான் 12வதுல இந்த காலகட்டத்தில் இருப்பதால் தேவையில்லாத செலவு வந்துகிட்டே இருக்கும். கடனும் வாங்க நேரிடும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கை செலவை வச்சு செலவு பண்ணிக்கோங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் அப்பா வகையில் இருக்கக்கூடிய உறவினர்களோடும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் இடைவெளி ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.